இன்னைக்கு ரெசிபீஸில் நம்ம டிசானோட ஹோல் கிரெயின் ஓட்ஸ், ரொம்ப பியூரான ஆப்பிள் சிடர் வினிகர், ரொம்ப மனமான சுவையான டிசானோட ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ஆப்பிள் சைடர் வினிகரை எப்படி வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இதில் முதல்ல பார்க்க போகிறது மசாலா ஓட்ஸ் வித் ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர் மார்க்கெட்டில் 2 விதமாக கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்து வாங்கணும். ஒன்று மதர் வினிகர், இன்னொன்று ஃபில்டர்ட் வினிகர். வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா நீங்கள் மதர் வினிகர் தான் வாங்கணும். ஃபில்டர்ட் வினிகர் சாலட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை விட மதர் வினிகர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம 1/2 கப் ஓட்ஸில் மசாலா ஓட்ஸ் செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க பேனில். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேருங்க. இதோட 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு சின்ன தக்காளி சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்ததாக 1/2 கப் ஓட்ஸை சேர்த்துடலாம். அப்படியே ஒரு 1 நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க. அடுத்ததாக தண்ணி ஊற்றணும். 1/2 கப் ஓட்ஸ் எடுத்துருக்கோம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓட்ஸை நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது கிடையாது. இது நல்லா கொதித்து கெட்டியாகிற வரைக்கும் மட்டும் வேக விட்டால் போதும். இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். இதோ நம்மளோட மசாலா ஓட்ஸ் ரெடி. நீங்கள் வெயிட்டை சீக்கிரம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சமாக ஆற விட்டுட்டு ஒரு பெரிய ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் சிடர் வினிகரில் அடியில் கொஞ்சம் டெபாசிட் ஆகும். அதனால் எப்பயுமே குலுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஆப்பிள் சிடர் வினிகர் ட்ரிங்க் உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா மதர் வினிகரை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆப்பிள் சிடர் வினிகர் ஊற்றுறதுக்கு ஓட்ஸ் ரொம்ப ஆறணும்னு கிடையாது. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் போது நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஆறுனா நிறைய பேருக்கு சாப்பிட முடியாது. ஸோ இதோ நம்மளோட சுவையான சூப்பரான மசாலா ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம 3 விதமான ஆப்பிள் சிடர் வினிகர் ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோம். ஆப்பிள் சிடர் வினிகர் 2 விதமாக வருது. ஒன்று மதர் வினிகர், இன்னொன்று ஃபில்டர்ட் வினிகர். ஃபில்டர்ட் வினிகர் சாலட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மதர் வினிகர் தான் வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பாட்டில் எப்பயுமே நல்லா குலுக்கிக்கோங்க. அடியில் டெபாசிட் ஆகிருக்கும். ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே 3 ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணுறதால எல்லாத்துலேயுமே 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போது ஒரு கிளாஸில் 1 ஸ்பூன் தேன் ஊற்றிக்க போகிறோம். இந்த 3 ட்ரிங்க்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இன்னொரு கிளாஸில் நான் ஒரு ஆரஞ்சோட ஜூஸ் ஊற்ற போகிறேன். ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்க் இம்யூனிட்டி பூஸ்டரும் கூட. 3வது கிளாஸில் 1/4 டீஸ்பூன் பட்டைப்பொடி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு. தொப்பை சீக்கிரம் குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டான ட்ரிங்க். டெய்லி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆப்பிள் சிடர் வினிகர் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் கண்டிப்பாக குடிச்சிடாதீங்க. அதே மாதிரி முடிஞ்சால் ஸ்ட்ரா யூஸ் பண்ணி குடிங்க. இது அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறதால எனாமலை வீக்கன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பல்லில் படாமல் குடிக்கிறது நல்லது. ஹெல்த் ரிலேட்டடாக ஆப்பிள் சிடர் வினிகர் நிறைய விஷயங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, உங்கள் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவுது. இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஆப்பிளை நல்லா க்ரஷ் பண்ணி ஈஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இது சுகர்ஸை ஆல்கஹாலாக மாற்றுது. அப்புறம் பாக்டீரியாவை சேர்த்து இதை ஃபர்மெண்ட் பண்ணி அசிட்டிக்காக மாற்றுறாங்க. இப்படி தான் மதர் வினிகர் உருவாகுது. இதில் ப்ரோட்டீன்ஸ், என்சைம்ஸ், அப்புறம் நல்ல பாக்டீரியாவும் இருக்குது. இன்னொன்று ஃபில்டர்ட் வினிகர். இது அவ்வளோவா கான்சன்ட்ரேட்டடாக இருக்காது. அதனால் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக மதர் வினிகர் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மிக்ஸ்ட் வெஜிடபிள் சாலட் பார்க்க போகிறோம் வித் ஆப்பிள் சிடர் வினிகர் ட்ரெஸ்ஸிங். இந்த சாலடில் நீங்கள் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 195. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம பச்சை பட்டாணியை வேக விட போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை பட்டாணி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விடணும். இதோ நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகரும் எடுத்துக்கோங்க. இதோட 2 நறுக்குன பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை நம்ம அரைக்கக்கூடாது, எப்படியும் அரைப்படாது. பல்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்துரும். ஸோ இதோ நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வெள்ளரிக்காய், 1/2 கப் முளைக்கட்டின பச்சை பயிறு,
ஒரு சின்ன கேரட், வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணி, ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன துண்டு வெங்காயம், இதோட கொஞ்சமாக நறுக்குன புதினாவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸிங்கை ஊற்ற போகிறோம். இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது கிட்டத்தட்ட 2 பவுல் அளவுக்கு சாலட் வரும். நம்ம இன்றைக்கி 1 பவுல் அளவுக்கு தான் சாலட் எடுத்துக்க போகிறோம். 1 பவுல் சாலடில் 3.4 கிராம் ப்ரோட்டீனும் 9 கிராம் ஃபேட்டும் 23.9 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக பாலும் வெள்ளரிக்காயும் வச்சு சூப்பராக வித்தியாசமாக ஒரு சாலட் செய்ய போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 193. இப்போ இந்த வெஜிடபிள் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸில் ஒரு அரை முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1-1.5 கப் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நம்மளுக்கு தேவை ஒரு வெள்ளரிக்காய். இதை நல்லா தோல் சீவிட்டு நறுக்கிக்கணும். கட் பண்ண வெள்ளரிக்காவை நம்ம முட்டைக்கோஸோட சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்மளுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தேவை. அதை நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க. ஸோ இதோ கொத்தமல்லி இலையையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இது நல்லா பொங்கட்டும். நல்லா பொங்கி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுங்க. இதோ பால் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பன்னீரை மட்டும் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியை புழிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு ஸ்பூன் போட்டு பன்னீரை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்ல மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீரை நீங்கள் தண்ணி வச்சு அலசக்கூடாது. ஏன்னா அந்த எலுமிச்சம்பழத்தோட புளிப்புத்தன்மை நம்மளுக்கு தேவை. அந்த புளிப்பு டேஸ்ட் சாலடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காய்கறிகளோடு இதை சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், 2 டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர். நீங்கள் உடம்பை குறைக்க டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பிள் சிடர் வினிகர் டெய்லி சேர்த்துக்கோங்க. இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை, இது பிளட் சுகர் லெவல், பிளட் கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோலில் வச்சுக்குது. இந்த மாதிரி சாலடை நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம 1 பவுல் அளவுக்கு வெஜிடபிள் சாலட் எடுத்துக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 1/4 கிலோ. இந்த அளவுக்கு வெஜிடபிள் சாலடில் 7.9 கிராம் ப்ரோட்டீனும் 13 கிராம் ஃபேட்டும் 11.7 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 3.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.